வெல்கம் டு சஹா கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்கிள் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் பேங்கிள் வச்சு தான் எப்படி பேங்கிள் மேக் பண்ண போகிறோம், அதுக்கு டிசைன் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் எம்டி பேங்கிளில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் வந்து த்ரெட் வச்சு மேக் பண்ணியிருக்கேன். அதாவது எம்டி சுற்றி இருக்கிறேன் வெறும் த்ரெட் வச்சு. இது அதாவது நடுவில் வந்து 3 கலர், அதாவது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சென்டரில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கிட்டும் பிளாக் கலர் வச்சு நான் பெரிய பேங்கிள் வச்சு மேக் பண்ணியிருக்கேன். சைஸ் வந்து 2.4 வரும். எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு இப்போ நான் பண்ணுற இந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பர்சனலாக கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மூலியமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன டிசைன் வைக்கலாம் அப்படிங்கிறது, என்ன டிசைன் நான் வைக்கிறேன் அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒயிட் கலர் பீட்லாம் ஒயிட் கலர் த்ரெட்டில் எடுத்து வச்சு ஃபுல்லாக கோர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கோர்த்து எடுத்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, ஆல்ரெடி ஒரே ஒரு பீட் மட்டும் ஒட்டி ஒரு த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, கண்டினியூஸாக அடுத்தடுத்து இப்படி இது மாதிரி ஒட்டிட்டு வரலாம். இது மாதிரி ஒட்டிட்டு வரதுனால இந்த இடமும் வந்து ஒயிட் கலரில் வந்து ஒரு லேயர் மாதிரி உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து ஒயிட் கலரோட மேஷ் பண்ணி போடும்போது கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். இங்கிட்டு இந்த த்ரெட் வந்து நம்ம உள்ளே போயிருக்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டோன் ஃபுல்லாக இந்த பக்கட்டும் இந்த பக்கட்டும் ஸ்டோன் ஒட்டிடுவேன். ஸோ அது ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். லாஸ்ட்டாக நம்ம 2 வலையிலையும் இது மாதிரி சுற்றி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு ஒயிட் கலர் நூலுக்கும் இன்னொரு ஒயிட் கலர் நூலுக்கும் இடையில உள்ள கேப்பில் ஒரு ஸ்டோன் ஒட்டுற மாதிரி வரும். அந்த ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த ஸ்டோன் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வைக்கிற மாதிரி, அதாவது இதுக்கும் சென்டரில் ஆல்ரெடி கம் வச்சுட்டேன். ஸோ கம் வச்ச இடத்துல கரெக்டாக வச்சு விட்ருங்க. அவ்வளோதான், 2 பேங்கிளுமே செஞ்சு முடிச்சாச்சு. அதாவது இந்த இதுவும் பால்ஸும் வச்சாச்சு, அப்புறம் ஸ்டோனும் ஒட்டியாச்சு. இவ்வளோதான், 2 பேங்கிளுமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போது அடுத்து வந்து இந்த ஒயிட் கலரில் வந்து ஒரு அந்த ஸ்டோன், அதாவது இந்த ஸ்டோன் வச்சு ஃபுல்லாக வந்து ஒட்ட போகிறேன். ஸோ அந்த ஒட்டுறதுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் அந்த 3 சின்னதுலேயுமே ஒட்டி ஃபைனல் லுக் பார்க்கலாம். அவ்வளோதான், இந்த 3ஐயுமே நான் அதே மாதிரி ஒட்டியாச்சு. ஒட்டி முடிச்சுட்டு இப்போ ஃபைனல் பார்க்கலாம். ஃபைனல் வந்து பேங்கிள் இப்படியுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி, இது வந்து 1 ஹேண்டுக்கு போடுற மாதிரி இருக்கும், அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். வளைவி நல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.